ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் எக்ஸ்ட்ரா டைம் இன்சைட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் மேட்ச் ரிவ்யூஸை பார்க்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக என்ன பார்க்க போகிறோன்னா அடுத்த ஜெர்சி ரிவ்யூ. எஸ், நம்மளுக்கு அடுத்த ஜெர்சி வந்துச்சு. அந்த ஜெர்சியை நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இதோட குவாலிட்டி பார்க்க போகிறோம். இது யார்கிட்ட வாங்கினன்றதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நான் வாங்கின அந்த ஃபிட் ஃபுட்டியோட அந்த ஜெர்சி ஒரு யூஸ்க்கு அப்புறம் ஒரு வாஷ்க்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன் சொல்லியிருந்தேன். அதை இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ என்னோடய லைட்டிங்கில் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியலை, பட் இருந்தாலும் ஐ ட்ரை மை பெஸ்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டீம் வியூவர்னாலே இதுலேயே பார்த்தீங்கன்னா இது மோர்லைக் இந்த ஹீட் சீல்டு மாதிரி தான் இருக்குது. பட் இதே பார்த்தீங்கன்னா சுருங்கி இன்ஃபேக்ட் இது பார்த்தீங்கன்னா அப்படி நான் பிச்சனா அது வர மாதிரி இருக்குது ப்ரோ. அவ்வளோ பேடாக இருக்குது இந்த இந்த ஃபினிஷு. ரொம்ப இத்தனைக்கும் ரொம்ப டெலிகேட் வாஷ் தான், ஹாஷான வாஷ் கிடையாது. ஒரே ஒரு யூஸ் தான், ஒரே ஒரு வாஷ் தான். அதோட நிலைமை இப்படி இருக்குது. ஸோ தயவு செஞ்சு அந்த பக்கம் தலை வச்சிடாதீங்க. ஷார்ட்ஸ் வாஸ் ஓகே, அதில் அந்த அளவுக்கு அந்த ஹீட் சீல் பிரிண்ட் கிடையாது. ஜஸ்ட் அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் ஆன் அடிடாஸ் அண்ட் ரியல் மேட்ரிட். பட் தட் லுக்ஸ் ஃபைன். ஷார்ட்ஸ் இஸ் ஃபைன். ஸோ நிறைய பேர் எனக்கு நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு பிராண்ட்ஸுமே நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு அதுக்கான ரிவ்யூ நான் ஆனஸ்ட்டாக கொடுக்குறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பிராண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா த ஃபேமஸ் ட்ராய் ஸ்குவாட். ஸோ உங்களோட காமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் ட்ராய் ஸ்குவாட் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் உங்களுக்கு ட்ராய் ஸ்குவாட் பற்றி சொல்ல வேண்டியதில்லை. நம்ம ஃபேமஸ் ஸ்டீஃபன் ப்ரோ நிறைய ஃபுட்பால் இன்சைட்ஸ்லாம் கொடுத்துருப்பாரு. அவர் வீடியோ கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ அவரோட இனிஷியேட்டிவ் தான். ஸோ இது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதை ஆர்டர் பண்ண அப்ரோச்சை சொல்கிறேன். ஸோ அவங்களோட வெப்சைட்டில் இருக்குது. அவங்க வெப்சைட்லேருந்து நான் சூஸ் பண்ணினேன். பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு கூகுள் பே ஆர் இன்டர்நெட் பேங்கிங் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் இருந்தது. இதில் டு பி ஆனஸ்ட் அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் ஒர்க் ஆகலை ஃபார் ஸோ மெனி ரீசன்ஸு. ஸோ நீங்கள் அந்த ஆர்டரை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் சூஸ் பண்ணிவிட்டு ப்ளேஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாலே, நீங்கள் வேறு எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணாதீங்க, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணினீங்கனாலே அடுத்த ஒரு ஃபியூ மினிட்ஸில் உங்களுக்கு ஒரு கால் அடிக்கும். அந்த காலையில் நம்ம ஸ்டீஃபன் ப்ரோவே பேசுவார். அவர் நீங்கள் பண்ண ஆர்டர் டீட்டெயில் பற்றி விசாரிப்பார். அதோட சப்ளை இருக்கான்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவார். அண்ட் அதில் நீங்கள் அவருக்கு எவ்வளோ queries வேணால் கேளுங்களேன். லைக் நான் நிறையவே கேட்டேன். அவர் ஒன்றுத்துக்குமே எனக்கு பொறுமையாக லைக் மாஸ்டர் காப்பின்னா என்ன, ஆத்தென்டிக் காப்பின்னா என்ன, ஃபேன் வெர்ஷன் என்ன, இதெல்லாமே இப்போ எனக்கு அப்படியே கிளியராக புரிய வச்சார். ஸோ வெரி நைஸ் பர்சன். நிறைய பேர் இவ்வளோ சொல்ல மாட்டாங்க. ஸோ அவர் உங்களுக்கு எல்லா குவரிஸும் ஆன்சர் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுன்றது கிளியராக கேட்ட பிறகு தான் அவர் அந்த ஆர்டர் எடுக்கிறாரு. அந்த ஆர்டர் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் அவர் அந்த ஆர்டரை ப்ரொசீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவரோட கூகுள் பே நம்பர் கொடுப்பாரு. நீங்கள் அதுக்கு பே பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட இன்ஸ்டாகிராமில் வழியாக தான் உங்களுக்கு இந்த ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ்லாம் நடக்குது. பட் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாகவே அவருக்கு வாட்ஸ்அப் பண்ணினீங்கனாலோ இல்லை இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணினாலோ இப்படின்றதுக்குள்ள ரிப்ளை பண்ணிவிடுவார் ப்ரோ. ஸோ ஐம் சூப்பர் எக்ஸைட்டட். ஏன்னா டிஸ்பேச் ஆன பிறகு எனக்கு அகைன் அவர் மெசேஜ் பண்ணி டிஸ்பேச் ஆகிடுச்சு, வந்த உடனே எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ நான் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு அவருக்கு கண்டிப்பாக தெரியாது. அண்ட் அவரோட இந்த ப்ராடக்ட் ஒரு ரிவ்யூவாகவும் இருக்க போதுன்னு அவருக்கு கண்டிப்பாக தெரியாது. இதெல்லாம் தெரியாமையே அவர் இந்த அளவுக்கு ஒரு ரொம்ப சூப்பராக டீல் பண்ணார் இந்த ப்ராசஸை. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம், ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு இன்ஃபேக்ட் சைஸ் கைடன்ஸ் கூட கொடுத்தாரு ப்ரோ. அவர் சைஸ் கைடன்ஸ் கூட சொல்கிறார். நான் இன்ஃபேக்ட் லார்ஜ் எடுத்திருப்பேன். அவர் எனக்கு சொல்கிறாரு யூஸ்வலாக ஃபேன் ஜெர்சியில் இல்லைனா பிளேயர் வெர்ஷன்ஸ்லாம் நீங்கள் இதை எடுக்கிறீங்க, லார்ஜ் எடுக்கிறீங்கன்னா இல்லை எக்ஸல் எடுங்க, ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் ஸ்லிம் ஃபிட்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி இப்போ எக்ஸல் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். போட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட் நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வா ப்ரோ, செம்மையாக இருக்குது ப்ரோ மெட்டீரியலு. எந்த இடம் மாட்டிக்கிச்சுன்னு தெரில. செம்ம. ஸோ இது ஏதோ ரப்பர் பிரிண்ட் மாதிரி பார்க்க கலக்கலாக இருக்குது ப்ரோ. மெட்டீரியல் வேற லெவலு. என்னோடய ஒரிஜினல் அடிடாஸ் இருக்குல்ல நான் வச்சுருக்க, அதை விட கிளாஸாக இருக்குது. நம்ப மாட்டீங்க, சத்தியமாக கிளாஸாக இருக்குது. ப்ரிண்ட்டு கிளாஸாக இருக்குது. யா ஓகே, கொஞ்சம் நூல்ஸ் திஸ் இஸ் ஃபைன், அதை கட் பண்ணி போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை கண்டிப்பாக. ஃபினிஷ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதை விட ரொம்ப முக்கியமானது நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறோமோ அது கிடைக்கிறது. யா ஸோ போட்டு பார்த்துடலாமா ப்ரோ? வேற லெவல் ப்ரோ ஃபிட்டு. இங்கே பாருங்களேன், அப்படியே
எக்ஸல். ஓகே, நான் எல் வாங்கியிருந்தேன்னா கண்டிப்பாக தொப்பெல்லாம் வெளியே தெரியல கண்டிப்பாக இருக்கும். வேற லெவலில் இருக்குது ஃபிட்டு, கிளாஸாக இருக்குது. ஃபீல் ஸோ குட் ப்ரோ, அப்படியே எனக்குன்னே செஞ்ச மாதிரி இருக்குது. பட் எனிவேஸ் அதை நம்ம விளையாடிட்டு வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது தான் இதோட ஆக்சுவல் குவாலிட்டி நமக்கு கண்டிப்பாக தெரியும். பட் நவ் ஆஸ் இட் லுக்ஸ் ஜஸ்ட் வாவ், வேற லெவல். ட்ராய்ஸ் ஸ்குவாட் இஸ் டூ குட் ப்ரோ, டூ குட். கண்டிப்பாக அன்லைக் த லாஸ்ட் வீடியோ, இந்த வாட்டி நீங்கள் துணிஞ்சு போய் ட்ராய்ஸ் ஸ்குவாடில் வாங்கலாம். எந்த ஒரு செகண்ட் தாட்ஸும் வச்சுக்காதீங்க. நீங்கள் அவங்க வெப்சைட்டுக்கு போகிறத விட இன்ஸ்டாகிராம்லேயே போய் அவருக்கு மெசேஜ் பண்ணி பாருங்கள். பட் ஒரு வேளை ப்ரோ பிஸியாக இருந்து உங்களுக்கு ரிப்ளை வராமல் போச்சுன்னா மோஸ்ட்லி இருக்க வாய்ப்பு இல்லை. பட் அப்படி இருந்தாலும் வெப்சைட்டுக்கும் போய் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். அவரே உங்களுக்கு இமீடியட்டாக கால் பண்ணுவார். யூ வில் ஆல்சோ கெட் இஸ் வாட்ஸ்அப் நம்பர், அதுலேயும் உங்களுக்கு அப்டேட் கொடுப்பாரு. ஸோ யா, ஐம் இன் லவ் வித் திஸ் ஜெர்சி ப்ரோ. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஐம் ஹாப்பி அபவுட் இட். போன வாட்டி அதை போட்டு போகிறேன். என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு டூப்பாடான்னு கேட்குறான். எவ்வளோ அசிங்கமாக இருந்தது பார்க்கும்போது. ஏன்டா யார் டூப்பான்னு. இது எப்படின்னா நம்ம வானம் படத்தில் சிம்பு பார்க்குற மாதிரி தெரியாத மாதிரி இருக்கணும். இது பார்த்தா தெரியாது, அந்த மாதிரி தான் மேட்ரு. அதை பார்த்தா அப்பட்டமாக தெரியும். இவரோட இவ்வளோ நான் அதை போடாமல் பேசிட்டு இருந்தேன். என் மைக்கு போட மறந்துட்டேன் இந்த எக்ஸைட்மெண்ட்டில். அவ்வளோ குஷியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஃபிட், இந்த மாதிரி ஒரு ஃபீல் பார்க்க இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது மைக்கை போட மறந்துட்டேன். அந்த அளவுக்கு என்னை வந்து கவர்ந்துடுச்சு இந்த மெட்டீரியல். ஸோ நீங்கள் வந்து துணிஞ்சு வாங்குங்க. ஸோ நான் அவர்கிட்ட என்கொயர் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் தி ஜெர்சிஸ் ஆர் மாஸ்டர் குவாலிட்டின்னாரு அண்ட் தெர் ஆர் வெரி ஃபியூ ஆத்தென்டிக்னாரு. ஸோ இந்த வாட்டி நான் அவர்கிட்ட வாங்கியிருக்கிறது ஐ திங்க் பிளேயர் வெர்ஷன் அண்ட் ஆத்தென்டிக் வெர்ஷன்ஸ் ஆர் சேம் தான் நினைக்கிறேன். ரெண்டுத்துலையுமே வந்து ஒரே மாதிரி ஃபினிஷஸ் தான் இருக்கும். ஐ மீன் அஃப்கோர்ஸ் கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங், கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஃபேக்ட் நான் குவாலிட்டியில் ரொம்ப கன்சர்ன்டாக இருந்தால் அவர் சொன்னார், கவலையே படாதீங்க, டாப் கிளாஸ் குவாலிட்டியாக இருக்குன்ட்டு. சொன்ன மாதிரியே சூப்பர் குவாலிட்டி இருக்கிறப்பல. அண்ட் சைஸஸ்மே அவர் சைஸ் சார்ட் கொடுப்பாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் சைஸ் என்ன அண்ட் யூஸ்வலாக நீங்கள் போடுற சைஸ் என்ன, அதிலிருந்து பிளேயர் வெர்ஷன் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ சைஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக அவருக்கு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஆர்டர் பண்ணினதும் ஆன் தேர்ஸ்டே. ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே 4th டேவே எனக்கு வந்துடுச்சு. காலையில் டிஸ்பேட்ச் ஸ்டேட்டஸ்ன்னு எனக்கு அப்டேட் வந்தது அண்ட் ஈவினிங் ப்ராடக்ட் என் கையில் வந்துச்சு. நைட்டு வீடியோவும் எடுத்தாச்சு. ஸோ டோட்டலாக நான் பே பண்ணினது 1195 ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஜெர்சி அண்ட் இட் இஸ் 100% ஒர்த் இட். ஸோ மற்ற பிராண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக வந்து குவாலிட்டிஸ் கண்டிப்பாக வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம், ரேட்ஸுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம். மேபி இவர்கிட்ட ஸ்டாக் இல்லாமல் இருக்கலாம், இன்னொருத்தவங்க கிட்ட ஸ்டாக் இருக்கலாம். அதனால் நான் வந்து ஐ பர்சியூ திஸ் எபிசோட். தொடர்ந்து வந்து நான் இப்போ அடுத்த இன்னும் 2-3 உங்களோட காமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அவங்களையும் நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஃபீட்பேக் கொடுக்குறேன். இப்போதைக்கு ஜெர்சி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, இருக்கா இல்லையான்றதெல்லாம் கிளியராக சொல்லுவார். ஆல்டர்னேட் சொல்யூஷன் கொடுப்பாரு. ஃபிட்டுமே வந்து அங்கே உக்காந்துனே நம்மளுக்கு டெய்லர் இது மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி புட்டு உங்களுக்கு சொல்லுவார். நீங்கள் அவர் கேட்குற கேள்விக்கு மட்டும் கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா I think you will be satisfied with the product. So இந்த ஜெர்சி இஸ் டூ குட் ஃபார் மீ. ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். இப்போ விளையாட போகிற அடுத்த மேட்சுக்கே இதை போட்டுருவேன் கண்டிப்பாக. எங்கள் டீம் எல்லாருக்கிட்டே சொல்லிடுவேன் இந்த கேம் வந்து ரெட் ஜெர்சி தான் போடுறோம் அப்படின்ட்டு. அண்ட் அஃப்கோர்ஸ் இதை போட்டுட்டு எப்படி இருக்குன்றதை வாஷுக்கு அப்புறமா வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஐ லவ் திஸ் ஜெர்சி. நீங்களும் வாங்கினீங்கன்னா யூ வில் ஆல்சோ ஃபாலோ இன் லவ் வித் திஸ் ஜெர்சி. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு பிராண்டோட ஜெர்சியோட சந்திக்கும் வரை நான் ஸ்டான்லி சைனிங் ஆஃப்.